டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் கல்வி சேவையோடு நிகழ்வினூடாக இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய இந்த ஒளிபரப்பினூடாக சென்ற ஒளிபரப்பிலே நாங்கள் அவதானித்துக் கொண்ட 2020 அளவியல் விஞ்ஞான முறை பகுதி 1 வினாத்தாளில் தொடர்ச்சியாக நாங்கள் 22வது வினாவிலிருந்து ஏனைய 50 வினாக்களுக்குரிய விடைகளை ஆராய இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த 22வது வினாவோடு இப்போது இணைந்து கொள்ள இருக்கின்றோம். மாணவர்கள் இந்த பரீட்சை வினாத்தாளை நீங்கள் உங்களுடைய கைகளில் எடுத்து இங்கே வழங்கப்படுகின்ற வினாக்களுக்குரிய தெளிவான விடை காண்பதற்குரிய முறைகளையும் சரியான விடையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இந்த வினாத்தாளோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். 22வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கிளைத்தேய நாடொன்றில் விஞ்ஞான வரலாறு பற்றி கற்கையில் உலகளாவிய ரீதியில் புகழ் பெற்றவரும் அதேபோன்று இலங்கையுடனும் உறவினை பேணியவருமான பிரித்தானிய உயிர் இரசாயனவியலாளர் யார்? கிழத்தேய நாடொன்றின் விஞ்ஞான வரலாறு பற்றிய கற்கையில் உலகளாவிய ரீதியிலே புகழ்பெற்ற இலங்கையோடு நல்லுறவை பேணிய ஒரு பிரித்தானிய உயிர் இரசாயனவியலாளர் யார் என்ற வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதுடைய சேர் ஜூலியன் ஹக்ஸ்லி, எஸ்.ஜி. வேல்ஸ், ஜே.பி.எஸ். ஹல்டேர், ஜோசப் நீட்டெம், சிரில் பொன்னம்பெரும. அந்த பிரித்தானிய உயிர் இரசாயனவியலாளர் ஜோசப் நீட்டெம் 4வது விடையாக அந்த விடை அமைந்திருக்கின்றது. ஜோசப் நீட்டெம். இருபத்தி 3வது வினா. எல்லா திரைப்பட நட்சத்திரங்களும் பிரபலமானவர்கள். சில திரைப்பட நட்சத்திரங்கள் விளையாட்டுத்தனமானவர்கள். ஆகவே சில விளையாட்டுத்தனமானவர்கள் பிரபல்யமானவர்கள் என்பது எத்தனையாம் உருவிலே அமைந்த ஒரு நியாயத்தொடை, அந்த நியாயத்தொடை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது பற்றி இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நியாயத்தொடை உருவ அமைப்பை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். எல்லா திரைப்பட நட்சத்திரங்களும் பிரபல்யமானவர்கள் MP, சில திரைப்பட நட்சத்திரங்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் MS, ஆகவே SP. இவ்வாறு இந்த நியாயத்தொடையினுடைய அமைப்பு காணப்படுகின்றது. இங்கே பேரடு கூற்றும் ஏ எடுப்பாக அமைகின்றது. சிற்றடு கூற்றும் முடிவு கூற்றும் ஐ எடுப்பாக அமைகின்றது. எனவே மத்திய பதமானது எழுவாயிலே அமைகின்ற இந்த உரு அமைப்பானது 3ஆம் உரு அமைப்பு சார்பாக இருக்கும். மத்திய பதத்தினுடைய இயக்க வடிவத்தினுடைய அடிப்படையில் 4 உருக்களும் எழுகின்றதாக நீங்கள் அவதானித்திருப்பீங்கள். பேரடுகூட்டிலே மத்திய பதம் எழுவாயாகவும் சிறுடுகூட்டிலே பயன்லியாகவும் இயங்கும் வடிவம் 1ஆம் உரு என வரைவதற்கெனப்படுத்தப்படுகின்றது. மத்திய பதம் எடுகூற்றுகள் இரண்டிலுமே பயன்லியாக இயங்கும் வடிவம் 2ஆம் உருவாகவும், மத்திய பதம் எடுகூற்றுகள் இரண்டிலுமே எழுவாயாக இயங்குகின்ற வடிவம் 3ஆம் உருவாகவும், மத்திய பதம் பேரடுகூட்டிலே பயனிலையாகவும் சிறுடுகூட்டிலே எழுவாயாகவும் இயங்குகின்ற வடிவம் 4ஆம் உருவாகவும் நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். இங்கே 3ஆம் உருவிலே இந்த பிரகாரம் அமைந்திருக்கின்றது. ஏடுப்பிலே எழுவாய் வியாப்தி பயனிலை இல்லை, ஐயிலை 2ம் இல்லை. ஆகவே இங்கே முடிவிலும் ஐயிலை 2 எடுப்பு வியாப்தி இல்லை. DA RAPTA டாராப்சி டாரிசி DATISI டிசமிஸ் வெர்சன் ஃபெலாப்டன் புகாடோ. டாரிசி என்ற இந்த 3ஆம் உருவின் 2வது வலிய பிரகாரமாக இருக்கு. ஆகவே இதற்குரிய சரியான விடை 3ஆம் உருவில் AI என்னும் பிரகாரத்தில் வாய்ப்பான நியாயத்துடை டாரிசி டேராப்டை டாரிசி டிசமிஸ் DIMAIS டிசமிஸ். அப்ப இது டார்சி 3ஆம் உருவிலே ஒரு வாய்ப்பான நியாயத்தொடையாக அமைந்திருக்கின்றது. இருபத்தி 4வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பொருளொன்றின் மீது பிரயோகிக்கப்படுகின்ற விசை ஒரே சீரான வகையில் அதிகரிக்குமாயின்
நியூட்டனின் அசைவு பற்றிய இரண்டாவது விதியின்படி வேகமாற்றம் வேறுபடுகின்ற விதத்தை காட்டும் வரைவு யாது? அப்ப விசைக்கும் நியூட்டனுடைய அசைவு பற்றிய இரண்டாவது விதியினுடைய பிரகாரம் பொருளொன்றின் மீது பிரயோகிக்கப்படுகின்ற விசை சீராக வகையிலே அதிகரிக்கின்றது. அப்ப அதிகரிக்கின்ற வகையிலே இது ஒரு நேர் இணைவாக இருக்கும். இரண்டு மாறிகளுக்கு இடையேயான தொடர்பானது ஒன்று அதிகரிக்கின்ற போது மற்றேதும் அதிகரித்து செல்லுகின்ற போது விசைக்கும் வேக அதிகரிப்புக்குமான அந்த தொடர்பானது நேரிணைவாக நாங்கள் கருதி கொள்ளுகின்ற போது அந்த நேரிணைவை காட்டுகின்ற வரைபடமானது மைய புள்ளியின் ஊடாக மேல் நோக்கி அந்த வரைவு சீராக அதிகரித்து செல்லும். விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையான தொடர்பு, வறுமைக்கும் போஷாக்கின்மைக்குமான தொடர்பு இவ்வகை தொடர்பாக இருக்கும். போயிலின் சார்ல்ஸினுடைய விதி இவையெல்லாம் இவ்விதமான ஒரே வரைவின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்றன. எனவே அந்த வினாவுக்கு நாங்கள் இங்கே விடையை அவதானிக்கின்ற போது பொருளின் மீது பிரயோகிக்கப்படுகின்ற விசை சீரான வகையிலே அதிகரிக்குமாயின் நியூட்டனுடைய அசைவு பற்றிய இரண்டாம் விதியின்படி வேகமாற்றம் வேறுபடுகின்ற விதத்தை, அதாவது விசை அதிகரிக்கின்ற போது சீரான வேகத்திலே வேக அதிகரிப்பும் காணப்படும். எனவே ஐந்தாவது விடை அந்த வினாவுக்குரிய சரியான விடையாக மாணவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இருபத்தி ஆறாவது வினா ஒரு வெண்விளக்க படத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு வினா. இவ்வாறான வினாக்கள் ஒவ்வொரு ஆண்டு பரீட்சை வினாத்தாளிலுமே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வினா. வரைபடத்திலே காட்டப்பட்டுள்ள ஏபிசி வகுப்புகள் ஆகும் என்பதுடன் எக்ஸ் குறித்த ஒரு வகுப்பின் அங்கத்தினர் ஆயின். அந்த வகையிலே இந்த எல்லா வகுப்புகளும் வெறுமையானவை. அது பிழையான விடை. இரண்டு அங்கத்துவம் இருக்கின்ற வகுப்பு வெறுமையானதல்ல. இந்த மூன்று வகுப்பிற்கும் பொதுவானதோ அவற்றை ஒட்டுமொத்தமாக எடுக்கின்ற விடத்து அவற்றுக்கு வெளியிலோ எதுவும் இல்லை. அந்த வகுப்புகள் அனைத்துக்கும் அங்கத்துவம் உண்டு என்பது பொய்யாகும். அங்கு வெற்று வகுப்பு அல்லாதது ஏ வகுப்பு மட்டுமே. அங்கு ஏபி வெறுமையானது. எனவே இந்த விடையை நீங்கள் அவதானிக்கின்ற போது இந்த மூன்று வகுப்புகள் ஏபிசி ஆகிய வகுப்புகளுக்கு ஒரு பொதுவானதாக ஒரு அங்கத்துவத்தை நாங்கள் அவதானிக்க முடியாது. பொதுவானதோ அதேவேளை ஒட்டுமொத்தமாக எடுக்கின்ற விடத்து அவற்றுக்கு வெளியிலோ, அதாவது ஏபிசிக்கு வெளியே உள்ள நிரப்பு வகுப்பானது சமாந்தர கோடால் நிழற்றப்பட்டிருக்கிறதால ஏபிசிக்கு வெளியே அங்கத்துவங்கள் எதுவும் இல்லை. எனவே இந்த வினாவுக்குரிய சரியான விடையாக நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது இந்த மூன்று வகுப்புக்கும் பொதுவானதோ அவற்றை ஒட்டுமொத்தமாக எடுக்கின்ற விடத்து அவற்றுக்கு வெளியிலோ எதுவும் இல்லை என்பதாக இருக்கும். இரண்டாவது விடை மிகச்சரியான விடையாக அமைகின்றது. 26வது வினா வியாபாரிகளின் பொருளாதார செயல்முறைகளின் மீது அரசு தலையீடு செய்யாத மரபு ரீதியான பொருளாதார முறைமைகளை தவிர்த்து பொருளாதார வளர்ச்சி, வேலையின்மை போன்றவற்றிலிருந்து மீண்டெழுவதற்கு அரசாங்கம் அதிகளவிலான நிதியுதவினை செயல்படுத்த வேண்டும். வரிகளை குறைத்தல், நலன்புரி சார்ந்த விடயங்களுக்கு அரசு நிதியினை பயன்படுத்தல் வேண்டும் என 1936ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தனது நூலினூடாக பொருளியலில் புதியதொரு புரட்சியை ஏற்படுத்திய புகழ்மிக்க பொருளியலாளர் கர்னல் மின்ஹால், ஜான் நெவில் கெய்ன்ஸ், ஜான் மெயின்டாட் கெய்ன்ஸ், ஜான் டின்பேர்ஜன், அமர்த்தியா சென் இவ்வாறான பொருளியல் புரட்சியை ஏற்படுத்திய புதியதொரு போக்கை பொருளியலை அறிமுகப்படுத்தியவர். இவர் நிகழ்வு தொடர்பான கருத்துக்களை முன்வைத்த ஒருவர் ஜான் மெயின்டாட் கெய்ன்ஸ், ஜே.எம். கெய்ன்ஸ்.
நிகழ்த்த பற்றிய கெய்ன்ஸுடைய கருத்து, இவர் பணம் வாடகை தொடர்பான வட்டி தொடர்பான கருத்துக்களை பொருளியலை முன்வைத்து பிரபலம் பெற்ற ஒருவர். நிகழ்த்த பற்றிய பொது கோட்பாடு கட்டுரையாகிய நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார். பொருளியலிலே நீண்டகால பொருளாதார அபிவிருத்தி கருத்திய எதிர்கூறல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. பொருளாதார நோக்கில் நீண்டகால எதிர்கூறல்கள் அபிவிருத்தி கருதி மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்த எதிர்கூறல் விஞ்ஞானத்தன்மையை பெறுவதற்கு செயற்திட்டங்களும் எதிர்கூறலும் நிகழ்தகவு கோட்பாட்டினுடைய அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கெய்ன்ஸுடைய கருத்து. அப்ப கெய்ன்ஸை பற்றி அவதானிக்கின்ற போது அந்த நிகழ்வு தொடர்பான கெய்ன்ஸுடைய விளக்கத்தையும் நீங்கள் இங்கே அவதானித்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். எனவே அந்த சிறப்பான ஒரு பொருளியல் புரட்சியை ஏற்படுத்திய ஒருவர் J.M. கெய்ன்ஸ் என்பவராக இருக்கும். அவருடைய விரிவாக்கம் ஜான் மெய்ன்டார்ட் கெய்ன்ஸ். இருபத்தி ஏழாவது வினா தேற்றத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு வினா. எந்த அனுமான விதி அல்லது விதிகளை இந்த தேற்றத்தை நிறுவுகிற போது பயன்படுத்த வேண்டும்? மாணவர்கள் அதை இலகுவாக நீங்கள் மனதளவிலே அதை விடைய நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் அந்த தேற்றத்தை நீங்கள் நிறுவுகின்ற போது பி இணைப்பு not பி காட்டுக என எழுதி கொள்வீங்கள். Pn not P நேரல் பெருகைக்கான எடுகோள் P எளிமையாக்கல் not P எளிமையாக்கல், இரண்டு எளிமையாக்கல் விதி, ரெண்டு எளிமையாக்கல் விதி. ஆகவே அந்த தேற்றத்தை நீங்கள் நிறுவுகின்ற போது பயன்படுத்தக்கூடிய விதி எளிமையாக்கல் விதி நான்காவது விடையாக இருக்கும். 27வது வினா பின்வருவனவற்றுள் எது எண்ணக்கருவாகும்? அந்த எண்ணக்கரு என்பது இங்கே கோட்பாட்டு பொருளுடைய எண்ணக்கருவை கருதி இருக்கின்றது. விஞ்ஞான கோட்பாடு ஒன்றிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அல்லது இடம்பெறுகின்ற நேரடி புலன்காட்சிக்குட்படுத்த முடியாதவை கோட்பாட்டு பொருளுடைய எண்ணக்கருக்களாக இருக்கும். அந்த வகையிலே அந்த வினா ஒரு தெளிவற்ற வினாவாக இருக்கின்றது. ஆனாலும் அந்த கோட்பாட்டு பொருளுடையது என்ற அந்த அர்த்தத்திலே நீங்கள் அவதானிக்கின்ற போது அணுக்கோட்பாட்டில் இடம்பெறுகின்ற இலத்திரன் புரோத்தன் போன்ற எண்ணக்கருக்கள் கோட்பாட்டு பொருளுடையவை. அந்த வகையிலே இங்கே இலத்திரன் என்பது ஒரு எண்ணக்கருவாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். கோட்பாட்டு பொருளுடைய எண்ணக்கருவாக நேரடி புலன்காட்சிக்கு உட்பட முடியாத அணுக்கோட்பாட்டில் இடம்பெறக்கூடிய அந்த இலத்திரன் என்ற எண்ண என்பது ஒரு எண்ணக்கருவாக கொள்ளப்படுகின்றது. இருபத்தி 29வது வினா ஒரு போலியில இடம்பெறக்கூடிய ஒரு வினா. அந்த அளவையற் போலிகள் பகுதி 1 பகுதி 2 வினாக்கள் உட்படுவதுண்டு. போலி எந்த வகுதியை சார்ந்தது அல்லது இடம்பெற்றுள்ள போலி நியம போலி நியமமில் போலி தொடர்பான எண்ணக்கருக்கள் கடந்த கால பரீட்சை வினாக்களிலே பகுதி 1 கேட்கப்பட்டிருப்பதை மாணவர்கள் அவதானிக்க முடியும். இங்கே இது நியமமில் போலிக்குரிய ஒரு வினா. எனவே மாணவர்கள் அதை போலிகளை அவதானிக்கின்ற போது பொருந்தா முடிவது ஒருங்கிதையாத போலி, பலவீனமான நலிவான தொகுத்தறி போலிகள், பலவீனமான அல்லது என்ற அர்த்தம். அங்கே தவறான முத்தீப்பு போலிகள் அல்லது தப்பெண்ணங்கள், இருபொருட்போலிகள், மொழி சார்ந்த போலிகள், இந்த 5 பிரிவுகளுக்குள்ளே உள்ளடக்கப்படக்கூடிய போலி வகைகளை நீங்கள் இனம் கொண்டு கொள்ள வேண்டும். அதாவது ஈரியல்பு போலிகள் என்ற இருபொருள் என்பது ஈரியல்பு போலிகள் என்பதை நீங்கள் அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். காட்டுத்தீ இடம்பெற்றதற்கு பின்னர் அவரை கண்டவர்கள் தொடர்பில் எந்தவித சாட்சியமும் இல்லை.
ஆகவே அவர் உயிர் தப்பி வாழ்கின்றார் வாழ்கின்றவர்களிடையே இல்லை. மேற்படி வாரத்திலே இடம்பெற்றுள்ள போலி காட்டுத்தீ இடம்பெற்றதற்கு பின்னர் அவரை கண்டவர்கள் தொடர்பில் சாட்சியங்கள் இல்லாததால அவர் உயிர் தப்பி வாழ்கின்றவர்களிடையே இல்லை என்பது எவ்வகையான போலி? வாதிடப்பட வேண்டிய அல்லது நிரூபிக்கப்பட வேண்டிய எடுப்பொன்றுக்கு பதிலாக அதுவென மயங்கி அவசியமற்ற ஒரு எடுப்பை நிறுவ முற்படுவதுதான் இந்த அறியாமை நியாய போலியினுடைய இயல்பு. ஒரு கூற்றின் விதிப்பு நிறுவப்படாதிருப்பதை சுட்டிக்காட்டி அதன் மறுப்பை ஏற்குமாறு வேண்டும் போதும், ஒரு கூற்றின் மறுப்பு நிறுவப்படாதிருப்பதை சுட்டிக்காட்டி அதன் விதிப்பை ஏற்குமாறு வேண்டும் போதும் இந்த போலி ஏற்படுகின்ற ஏதுவான நிலை காணப்படுகின்றது. இது பலவீனமான தொகுத்தறி போலி வகையிலே அடங்கக்கூடியது அறியாமை நியாய போலி என்பதை மாணவர்கள் இங்கே குறிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே காட்டுத்தீ இடம்பெற்ற பின்னர் அவரை கண்டவர்கள் விதிப்பு நிறுவப்படவில்லை, எனவே அவர் உயிர் வாழவில்லை என்று சொல்லுகின்ற போது ஒரு கூற்றின் விதிப்பு நிறுவப்படாதிருப்பதை சுட்டிக்காட்டி அதன் மறுப்பை ஏற்குமாறு வேண்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது அறியாமை நியாய போலியாக இனங்காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். மூன்றாவது விட அடுத்த வினா, உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டிலே ஃப்ராய்டினுடைய உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் உள்ளடக்கம் தொடர்பாக ஒரு வினாவப்பட்டிருக்கின்றது. ஃப்ராய்ட் என்பவருடன் உளப்பகுப்பு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த கார்ல் யுங் அவரை விட்டு விலகிச் சென்றார். இதற்கு பொதுவான விடயமாக கருதப்படுவது உளப்பகுப்பாய்வு தொடர்பாக சிகன் ஃப்ராய்டோடு இணைந்து ஆய்வை மேற்கொண்ட ஒருவர் கார்ல் யுங். ஆனால் சில கருத்து வேறுபாடுகளால் அவர் சிகன் ஃப்ராய்டை விட்டு விலகிச் சென்றார், அல்லது உளப்பகுப்பு வாரம் தொடர்பான ஒரு கருத்துக்களிலிருந்து மாறுபட்டு விலகிச் சென்றார். இதற்குரிய ஏதுவான காரணம் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஃப்ராய்டின் நடத்தை முறைகளை பயன்படுத்தியாமை, நனவிலி என்றது ஒரு இல்லை என்னும் யுங் இன் முடிவு, ஃப்ராய்டின் கருத்தாக அமைந்த நியூட்ரோசியா நோய்க்கு பிரதான காரணம் குழந்தை பருவத்தில் ஏற்படும் பாலியல் அழுத்தம் என்பதை யுங் ஏற்றுக்கொள்ளாமை, ஒட்டுமொத்த நனவிலி என்னும் எண்ணக்கருவை முன்வைக்க வேண்டிய தேவை யுங்கிற்கு ஏற்பட்டமை, உளநோய்களை குணப்படுத்துவதற்கு உளப்பாகை முறையின் போதுமானதொன்றல்ல என யுங் உணர்ந்திருந்தமை. ஆகவே ஃப்ராய்டுடைய கருத்துக்கள் ஏறத்தாழ யுங் அந்த கருத்துக்குள் இணைந்தாலும் ஒத்திசை பெற்ற ஒரு விடயமாக நாங்கள் இங்கே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருப்பது, இந்த நியூட்ரோசியா நோய்க்கு பிரதானமான காரணம் குழந்தை பருவத்திலே ஏற்படுகின்ற பாலியல் அழுத்தங்கள் என்பதை யுங் ஏற்றுக்கொள்ளாமையால் அவர் உளப்பகுப்பு ஆய்விலிருந்து, அதாவது சிகன் ஃப்ராய்டோடு இருந்து கார்ல் யுங் விலகிச் சென்றமைக்கான காரணம், அந்த நியூட்ரோசியா என்ற நோய்க்கு பிரதான காரணம் குழந்தை பருவத்தில் ஏற்படுகின்ற பாலியல் அழுத்தங்கள் என்பதை யுங் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வினா 31வது வினா, FA இலங்கையர் GA வாக்களிக்க தகுதிகள் என்னும் சுருக்கத்திட்டத்தை பயன்படுத்தி ஒரு பயனிலத்திற்கு அடிப்படையிலே அமைந்த வினா. இலங்கையரை தவிர வேறு எவரும் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் அல்ல. இலங்கையரை தவிர வேறவரும் வாக்களிக்க தகுதி உள்ளவர் அல்ல. இந்த வினா வியாப்தி தொடர்பாகவும் வரலாம். நியாயத்துடைய அமைப்பு வெண்விளக்க படங்களில் பயனில தர்க்கத்திலேயும் அடிப்படை அமையலாம். இங்கே குறியீட்டாக்கம் கேட்கப்பட்டிருக்க ஒரு மறைவடிவ எடுப்பல்ல, எழுவாய் முழுவதும் மட்டுப்படுத்தப்பட்ட எடுப்பினுடைய ஒரு வேறுபட்ட வடிவமாக இருக்கு. இங்கே அவதானித்துக் கொள்ளுகின்ற போது இலங்கையரை தவிர வேறவரும் வாக்களிக்க தகுதியுடையவர் அல்ல என்று சொல்லுகின்ற போது இலங்கையர் மட்டும் வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னால், வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் எல்லோரும் இலங்கையர்கள். FA இலங்கையர்கள் வாக்களிக்க தகுதி உள்ள GA என்று சொல்லுகின்ற போது அதனுடைய சரியான குறியீட்டாக்கம் பயனிலத்தற்க அடிப்படையிலே அந்த குறியீட்டாக்கம் எவ்வாறு அமையும் என்று சொன்னால், நிறையளவாக்கம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்கள் GX உட்கட FX என்பதாக இருக்கும்.
ஆகவே அந்த 31வது வினாவுக்கு இரண்டாவது விடை சரியான பொருத்தமான விடையாக அமைகின்றது. பயனிலை எழுவாய்க்கு மாற்றி எழுவாய பயனிலைக்கு மாற்றி நிறையளவாக்க குறியீடு GX உடைய ஃபிக்ஸ் என்பதாக இருக்கும். 32வது வினா, பசிபிக் சமுத்திரத்தில் பல்லின மக்களை கொண்ட ஒரு தீவிலே, பல மக்கள் கொண்ட தீவொன்றிலே 80% கிராமத்தவர்கள் என்பதுடன் 20% நகரத்திலே வசிக்கின்றார்கள். 80% கிராமம், 20% நகரத்திலே வசிக்கின்றார்கள். அங்கு நடைபெற்ற பொது தேர்தல் ஒன்றிலே ஏவி ஆகிய பிரதான கட்சிகளாக இருந்த அதே நேரம் கிராம மக்களின் அதிக சதவீதத்தினர் ஏ கட்சியை விரும்பியதாகவும் அதிகளவான நகர மக்கள் பி கட்சியை விரும்பியதாகவும் இருந்தனர். பத்திரிகை ஒன்று தேர்தலுக்கு முன்னாக தெரிவு செய்யப்பட்ட எழுமாறான மாதிரி தெரிவு சந்தர்ப்பத்திலே சகல வாக்காளரிடமும் செல்லிட தொலைபேசி இருந்தது என்ற அடிப்படையிலே தேர்தல் முடிவு தொடர்பாக எதிர்கூறியது. ஆனால் அந்த எதிர்கூறல் பிழையாக அமைந்து விட்டது. குறித்த கருத்து கணிப்பின் போது நிகழ்ந்த பிரதானமான தவறு என்று கேட்கப்பட்டிருக்கு. எழுமாறான மாதிரி செய்த முறை நேர்காணல் நிகழ்த்தியவர்கள் குறித்த ஆய்வின் செம்மையான நிகழ்த்துவதற்கு போதுமான பயிற்சி வழங்கப்படாமை, ஏவி என்ற இரு கட்சிகளை விட மேலும் 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டமை, எழுமாற்று மாதிரி தெரிவு சிறிய அளவில் காணப்பட்டமை, அடுக்கமைவு மாதிரி பயன்படுத்தாமை. பல்லின மக்கள் கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பாக இருக்கின்ற போது ஒரு முழு குடித்தொகை பலதரப்பட்ட பண்புகளை கொண்ட பல்வேறு தனியன்களை கொண்டிருந்தால் அந்த பண்புகளுக்கு தக்கவாறு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு கட்டமைப்பிலிருந்தும் முழுமை தொகுதியின் வீதாசாரத்துக்கு ஏற்ப எழுமாறான முறையிலே மாதிரியை தெரிகின்ற போதுதான் அது சிறப்பானதாக அமையும். அந்த எதிர்வுறல் செம்மையானதாக இருக்கும். எனவே அடுக்கமைவு மாதிரி என்பது அங்கே தெரிவு செய்யப்பட வேண்டும். பல்லின மக்கள் கொண்ட தொகை என்ற வகையிலே கிராம நகர வசதி உள்ளடக்கியதாக வீதாசார அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் தெரிவு செய்யப்படாமை அங்கே எதிர்கூறல் தவறாக அமைந்ததற்குரிய காரணமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். எனவே அந்த வினாவுக்குரிய 32வது வினா என்கின்ற போது 5வது அடுக்கமைவு மாதிரி தெரிவை அங்கே பயன்படுத்தி கொள்ளாமை என்பது ஒரு பொருத்தமான விடையாக நாங்கள் கருதி கொள்ளலாம். முப்பத்தி பி உறவு பி என்ற 3 வாக்கியங்களும் நீங்கள் அவதானித்துக் கொள்வீர்களாக இருந்தால் அது ஒரு இலகுவான விட காணக்கூடிய முறை ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பி உறவு பி இணைப்பு கியூ, பியினுடைய பெருமானத்தை எடுத்தீங்கன்றால் டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் இணைப்பு டி ஆக இருக்கும். மிச்ச சந்தர்ப்பம் எஃப் இருக்கும். உரளை பார்த்தீங்கன்னா டியும் டியும் டி டியும் டியும் டி மிச்சம் எல்லாம் எஃப். அப்போ இந்த உறவு பெருமானம் எஃப் ஆக இருக்கும். அதேபோல் அந்த இணைப்பு பெருமானத்தை பார்த்தீங்கன்றாலும் அதை நீங்கள் கணிப்பிட்டு கொள்ளேக்க டபுள் டியும் டபுள் எஃப்பும் அங்கே அமைஞ்சிருக்கும். பியினுடைய பெருமானமும் டபுள் டியும் டபுள் எஃப்பும் ஆக இருக்கும். எனவே பி உறவு பி இணைப்பு கியூ டபுள் டி டபுள் எஃப், பி இணைப்பு பி உறவு கியூ டபுள் டி டபுள் எஃப், பிக்குரிய பெருமானமும் டபுள் டி டபுள் எஃப் ஆக வரதால 3 வாக்கியங்களுக்கும் ஒன்றுக்கொன்று தர்க்க ரீதியாக சமனானவை என்பது அதற்குரிய விடையாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். கார்ல் பொப்பர் விஞ்ஞான கோட்பாடு ஒன்று பற்றிய குரோபோட்டிக்ஸ் உறுதித்தன்மையானது என்ற ஆங்கில பதத்தின் மூலம் இதனை கருதினார். உறுதித்தன்மையானது என்பது கோட்பாட்டினை அடைந்து கொள்ளுதல், கோட்பாடு உண்மையானது, இதுவரை நிகழ்த்தப்பட்ட சோதனையின் வழி அது பொய்ப்பிக்கப்படவில்லை, அது உண்மையானதாக இருப்பதற்கு நிகழ்தகவு உண்டு, அது இப்போது ஏற்றுக்கொள்ளப்படலாம். இதுவரை நிகழ்த்தப்பட்ட சோதனையினுடைய அடிப்படையிலே அது பொய்ப்பிக்கப்படாமை
அதுதான் கோட்பாட்டினுடைய உறுதித்தன்மை என்பதனுடைய பொப்பருடைய விஞ்ஞான பரத்தினுடைய அர்த்தமாக இருக்கும். இதுவரை நிகழ்ந்த சோதனையிலே அது பொய்ப்பிக்கப்படவில்லை. பின்வரும் எந்த சரியான பெறுமதிகள் பியுக்குட Q அண்ட் நொட் பியுக்குட R அண்ட் Q உறழ்வு நொட்டார் ஆகவே R உறள் நொட் Q என்னும் வாரத்தின் வாய்ப்பின்மையை நேரல் முறையில் சோதிக்கின்ற போதான சரியான எடுத்துக்காட்டாக அமைகின்றது. ஆகவே மாணவர்கள், இவ்வாறான ஒரு வினாவுக்கு நீங்கள் உங்களுடைய மேலதிகமான அந்த செய்கைத்தாளிலே அந்த வாய்ப்பை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். இதை நீங்கள் மன கணித ரீதியாக இதை நீங்கள் அவதானிப்பது உங்களை சில விடைகளிலே தவறான விடை ஒன்றை தெரிவு செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறதால நீங்கள் அந்த விடையை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். R உறழ்வு not Q. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது F ஆக இருக்கும். பிரதான உறழ்வு பின்னடை F ஆக இருக்கு. இணைப்பு T, இங்கே TT ஆக இருக்கு. இது F என்றால் உறழ்வு FF ஆக இருக்கும். RF என்றால் நொட்டார் T, not QF என்றால் QT, F என்றால் QT ஆக இருக்கும். நொட்டார் F என்றால் RF என்றால் நொட்டார் T என்றால் R உடைய பெருமானம் F, இது TT ஆக இருக்கும். Q உடைய பெருமானம் T, R உடைய பெருமானம் F என்றால் not P என்ற பெருமானம் F. அப்போ P னுடைய பெருமானம் T, இங்கே T. ஆகவே T T T F T T F என்ற வகையிலே அதற்குரிய சரியான விடை தொகுதியாக T T T F T T F. இரண்டாவது இந்த விடை அதற்குரிய சரியான விடையை பிரதித்துவப்படுத்துவதை மாணவர்கள் கண்டுகொள்ள முடியும். எனவே அதற்குரிய செய்கையை நீங்கள் மேற்கொண்டு சரியான விடையை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பிளாக் ஹோல்ஸ் தொடர்பாக, கருப்பு துவாரங்கள் தொடர்பாக ஏலவே கடந்த பரீட்சை வினாத்தாளில் அவதானித்திருக்கின்றோம். பிளாக் ஹோல்ஸ் அதாவது கருப்பு துவாரங்கள் என்பது ஒளி வடிவில் உட்புகுத்தவோ அல்லது வெளியேறவோ முடியாத பிரதேசம். ஆனால் பொதுச்சார்பு கோட்பாட்டினையும் குவாண்டம் பொறிமுறையில் நிர்ணயமின்மை தத்துவத்தினையும் பிரயோகித்து குறித்த ஒரு விஞ்ஞானி 1970 கருப்பு துவாரங்கள் கதிர்வீச்சினை வெளிப்படுத்துகின்ற என காட்டினார். குறித்த அந்த விஞ்ஞானி யார்? ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த ஒரு விஞ்ஞானி. கருப்பு துவாரங்கள் தொடர்பாக அவர் ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்து விஞ்ஞானத்தில் பல்வேறு கடுமையான ஆய்வுகளை மேற்கொண்டவர். ஒரு விசேட தேவையுடையவராக இருந்தாலும் கூட அவர் விஞ்ஞானத்தினுடைய தனது முயற்சியை தளராது பல்வேறு கண்டுபிடிப்புகளை ஏற்கொண்டவை இன்றைய மனித குலத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைவதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். எனவே ஸ்டீவன் ஹாக்கிங் என்பது அதற்குரிய சரியான விடையாக இருக்கும். 37வது மேற்படி தர்க்க படலைக்கான எளிமைப்படுத்தப்பட்ட பூலியன் வெளிப்பாடாக அமைவது எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை கண்டுகொள்ளக்கூடியதான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இலகுவான ஒரு மெதடை நாங்கள் இங்கே பார்த்தோம் என்றால் A plus B A dot B முழுவதனுடைய மரபு. இதை நீங்க பாத்தீங்கன்னா இதுல P உறழ்வு Q and PNQ மரபுன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த குறியீடானது உங்களுக்கு தெரியும் பிள்ளை, அவள் மணப்பெண் அல்லது விமான பணிப்பெண், ஆனால் ரெண்டும் அல்ல என்று சொல்லுகின்ற போது அதற்குரிய வல்லுறவு குறியீடானது இவ்வாறு அமைகின்றது. அப்ப இதை நாங்கள் ஒரு வல்லுறவுக்கு எடுத்தமாக இருந்தால் ஏ அந்த குறியீட்டை நாங்கள் கருதுகின்ற போது A plus B dot A dot B முழுவதனுடைய பார் A வல்லுறவு Bக்கு சமனாதாக இருக்கும். ஆகவே மூன்றாவது விடை அதற்குரிய சரியான விடையாக நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும்.
38வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தோமஸ் கூனின் கருத்துப்படி ஒரு கட்டளை படிமத்தை கைவிட்டு புதியதொரு கட்டளை படிமம் ஒன்றினை விஞ்ஞானி ஒருவர் அல்லது விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வது, ஒரு கட்டளை படிமத்தில் கைவிட்டு இன்னொரு கட்டளை படிமத்தை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வதானது இறுக்கமான தர்க்க ரீதியான முடிவினை கைவிடுவது சாத்தியமில்லை என்பதால் புதிய கட்டளை படிமம் அதுவரை சேர்த்துள்ள முரண்பாடுகள் அனைத்தையும் தீர்க்கும் என்பதால் புதிய கட்டளை படிமத்துடன் அவர்கள் தம்மை இணைத்துக் கொள்ள முற்படுவதனால் பழைய கட்டளை படிமத்தை மீண்டும் ஒருபோதும் தலைதூக்க மாட்டாது என்பதால் புதிய கட்டளை படிமம் மிகவும் எளிமையானது என்பதால், எனவே ஒரு கட்டளை படிமத்தை கைவிட்டு புதிய கட்டளை படிமம் ஒன்றின் மீது விஞ்ஞானி அல்லது விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளுகின்றதானது ஒரு கட்டளை படிமத்துடன் புதிய கட்டளை படிமத்துடன் அவர் அல்லது அவர்கள் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் அல்லது இணைத்துக் கொள்வதன் ஊடாக அந்த புதிய கட்டளை படிமம் ஒரு வெற்றிகரமான கட்டளை படிமமாக மாற்றம் பெறும். இது கட்டளை படிமம் மாற்றம் விஞ்ஞான புரட்சியாக அடையாளப்படுத்தப்படுது. எனவே புதிய கட்டளை படிமத்தோடு அவர் விஞ்ஞானி அல்லது விஞ்ஞானிகள் தம்மை இணைத்துக் கொள்ள முற்படுவது 3வது விடையாக இருக்கும். 39வது வினா, ஒரு பெரு தேற்றம், அதாவது பயனில தர்க்கத்திலே அமைந்த தேற்றம் ஒன்று நிறுவப்படுகின்றது. இங்கே இந்த தேற்றத்தை நிறுவுகின்ற போது அந்த முதலாவது தவறானது இங்கே இடம்பெற்றது என்பது ஒரு வினா. அது எல்லா பரீட்சைகளும் கடந்த 3 ஆண்டுகளாக நேற்று நடைபெற்ற அந்த தொண்டமனார் பகுதி சென்ற வாரம் நடைபெற்ற அந்த வினாத்தாளிலே அது ஒரு கேட்கப்பட்ட வினாவாக இருந்திருக்கின்றது. எனவே முழுவதும் காட்டுக வரி என்று எடுக்கின்றோம். முற்கூற்று நிபந்தனை பெறுகைக்கான எடுகோள், பிற்கூற்று காட்டுக எடுக்கின்ற போது நிபந்தனை பெறுகைக்கான எடுகோளாக எடுத்து நிறைத்தனிமையாக்கம் fx முடிவாக பெறப்படுகின்றது. பிறகு நிரளவாக்கம் gx என காட்டுக என எடுக்கப்படுகின்றது. fx வரி மீட்டலாக சொல்லப்படுகின்றது. 8 fx கூட gx விதிக்கின்ற போது இந்த gx என்ற முடிவானது இங்கே இறுதி வரியிலே ஒரு வரியாக நிறுவி காட்டப்படுகின்றது. இந்த வினாவை நீங்கள் அவதானித்துக் கொள்வீர்களாக இருந்தால் இங்கே தவறு எத்தனையாவது வரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. நிறையளவாக்கம் இந்த வரி சரியானதாக இருக்கு. முன்னட நிபந்தனை பெறுகைக்கான எடுகோள் காட்டுகின்ற அளிக்கப்பட்டிருக்கு. முன்னட நிபந்தனை பெறுகைக்கான எடுகோள் நிறை தனிமையாக்க வரி ஐந்தாவது வரியிலே fx நிறை தனிமையாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு ஒரு நிறை அளவாக்கத்திலிருந்து தனிமையாக்கத்தை பெற்று அங்கே நாங்கள் பெருகை நிறுவ முற்படுவதானது இங்கே 5வது வரியிலே அந்த தவறை ஏற்படுத்துவதாக இருக்கும். எனவே அதற்கு சரியான விடையாக 2வது விடை அமைகின்றது. நாற்பதாவது வினா, கொரோனா தொற்றுக்குள்ள நிலைமையில் இலங்கையர்களால் நடத்தி செல்லப்படுகின்ற வணிக முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்காக தகவல்களை திரட்டிக் கொள்வதற்கு ஆய்வொன்றை மேற்கொள்ளும் பொறுப்பு உமக்கு தரப்படுகின்றது. குறித்த இந்த ஆய்வின் போது நேர்காணல் நிகழ்த்துவதற்காக நபர்களை தேர்வு செய்வதற்கு மிக பொருத்தமான மாதிரி கட்டமைப்பு. கொரோனா தொற்று தொடர்பாக இலங்கையில ஆய்வை நிகழ்த்துகின்ற வணிகங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைக்குரிய தீர்வை காண்பதற்காக அறிக்கை ஒன்றை தயாரிக்கின்ற பொறுப்பு உமக்கு வழங்குகின்ற போது நேர்காணல் நிகழ்த்துவதற்கு நீங்கள் எந்த விதமான மாதிரி கட்டமைப்பை தெரிவு செய்வீர்கள்? இலங்கையர்ல இருந்து தெரிவு செய்து கொள்ளப்படும் அடுக்கமைவி அல்லாத இடமாற்று மாதிரி, மாகாணங்களை பிரதிநிதித்துவம் அடிப்படையாக கொண்ட அடுக்கமைவு மாதிரி, கல்வி மட்டங்களை அடிப்படையாக கொண்ட அடுக்கமை மாதிரி, இனக்குழுக்களை அடிப்படையாக கொண்ட மாதிரி, இலங்கையர்கள் பல்வேறு வகையான வணிகர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற. எனவே கேட்கப்பட்ட வினா வணிகர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை. எனவே ஏனைய விட பொருத்தங்கள் பாட்டை விட இந்த பல்வேறு வகையான வணிக நடத்தி செல்லுகின்ற வணிகரிடம் இருந்து நாங்கள் நேர்காணல் நிகழ்த்தி
அந்த அடுக்கமைவில் இருந்து நாங்கள் மாதிரியை பெறுவதுதான் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும். எனவே அந்த பல்வேறு வகையான வணிகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, ஏனென்று சொன்னால் இலங்கையால் நடத்தி செல்லப்படுகின்ற வணிகங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை தொடர்பான ஆய்வு. எனவே அந்த வணிகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையிலே பல்வேறு அடுக்கமைவுகளில் இருந்து பல்வேறு வகையான வணிகங்களை கட்டமைப்பாக ஏற்படுத்தி அந்த மாதிரியை தெரிய வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். எனவே 5வது விடையாக இருக்கின்றது. பூலியன் அச்சரகணித விதியின்படி எக்ஸக y முழுவதனுடைய பார் பின்வருவதற்கு எதற்கு சமனாக இருக்கும்? இது அச்சரகணித விதிகளிலே டிமோகன் விதியினுடைய அடிப்படையில் நீங்கள் இதற்கு தீர்வு காணலாம். அதை எதற்கு சமன் என்பதை நீங்கள் வகுப்பில் எளிய முறையினூடாக கற்றிருப்பீங்கள். பியூரலிட்டியினுடைய மறுப்பானது நொட் பி இணைப்பு நொட்கியூவுக்கு தர்க்க சமனாக இருக்கும். அது டிமோகன் விதி. இங்க எக்ஸாக y முழுவதனுடைய மறுப்பானது எக்ஸ் பார் டாட் y பார். மூன்றாவது விடை இங்கே அதை பொருத்தமான விடையாக அமைகின்றதை மாணவர்கள் இடம் கண்டு கொள்ளலாம். டிமோகன் விதியினுடைய அடிப்படையிலே எக்ஸ் பிளஸ் y முழுவதனுடைய பார் தர்க்க ரீதியாக எக்ஸ் பார் டாட் y பாருக்கு சமமாக இருக்கும். லகாடோஸ் என்பவருடைய முறையியல் ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்தில் ஒன்றில் கடின மையத்தினை பாதுகாத்து செய்யக்கூடியது ஒன்று. விஞ்ஞான கொள்கைகள் ஆய்வு நிகழ்ச்சி திட்டங்களாக கருதப்பட வேண்டும் என கருத்துரைத்த லகாடோஸ் கடின மையம், பாதுகாப்பு வலயம் அல்லது பட்டி என்ற 2 பிரிவுகளை விஞ்ஞான கோட்பாட்டில் வகைப்படுத்தி இருக்கின்றார். அடிப்படையான ஊகங்கள் கடின மைய பகுதியிலும் தற்காலிகமான ஊகங்கள் பாதுகாப்பு பட்டியிலும் அல்லது வலயத்திலும் காணப்படும். எனவே புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளுதல், கணித மையத்துடன் முரண்படுகின்ற முடிவுகளை தரக்கூடிய பரிசோதனையை தவிர்த்துக் கொள்ளுதல், பாதுகாப்பரணை மீள்திருத்தம் செய்தல், முறையியலில் அராஜகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுதல், அவதான கூற்றுக்கள் கோட்பாட்டு தன்மையினை ஏற்றுக்கொள்ளுதல். அந்த வகையிலே கடின மையத்துடன் முரண்படுகின்ற முடிவுகளை தரக்கூடிய பரிசோதனைகளை தவிர்த்துக் கொள்ளுதல் என்பது சரியானதல்ல. பாதுகாப்பு பட்டியினை மீள்திருத்தம் செய்தல் என்பது சரியானதாக இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளுதல் தவறானது, பரிசோதனையை தவிர்ப்பது தவறானது, அராஜகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுதல் தவறானது. ஆகவே சரியான விடை பாதுகாப்பு அரணில் மீள்திருத்தம் செய்தல். தனி வாக்கியமான ராஜா இறப்பவன் என்பது தரப்படின் நவீன அளவில் பின்வருவற்றில் எந்த முடிவினை தர்க்க ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம்? நீங்கள் இதை படத்திலே போட்டு பார்க்கலாம். ராஜா இறப்பவன் எக்ஸ் மூலகமே. சில மனிதர் இறப்பவர், ராஜா ஒரு மனிதன், இறப்பவர்கள் உள்ளனர், ஒரு மனிதன் உள்ளான், முடிவுக்கு வர முடியாது. இந்த வகுப்பிலே அங்கத்துவம் இருக்கின்றதால இதுல இருந்து தர்க்க ரீதியாக ஏ சமனன்று பூஜ்ஜியத்தை முடிவாக பெறலாம். ராஜா இறப்பவனாக இருந்தால் இறப்பவர்கள் உள்ளனர், ஏ சமனன்று பூஜ்ஜியம் என்ற முடிவானது தர்க்க ரீதியாக அமைகின்றது. ஆகவே 3வது விடை அந்த வினாவுக்குரியதாக அமையும். முறையியல் சார்வார முறையியலிலே பயபிராண்டினுடைய முறையியலுக்கு எதிராக என்ற நூலில் குறிப்பிடுவது, கலிலியோ தனது தாய்மொழி எழுதியமை விஞ்ஞான முறைமையை பின்பற்றவில்லை, வாசகர்களை உளவியல் ரீதியாக தந்துருபாயங்கள் மூலம் தனது கருத்துக்களுக்கு ஆதரவு திரட்ட முயற்சித்ததன் காரணமாக கலிலியோ விஞ்ஞான முறையிலிருந்து விலகிச் செல்கின்றார். கலிலியோ சந்தர்ப்ப நோக்க கருதுகோளினை பயன்படுத்தி கொள்ளாமை நல்லதோர் விஞ்ஞான முறையின் பண்பாக அமைந்திருந்தது. இறுக்கமான நியாயத்தல் தன்மையினை தனது முறையியலில் நீக்கியதால் கலிலியோ வெற்றியடைந்ததொரு விஞ்ஞானியாகின்றார். கலிலியோ பல்வேறு முறைகளையும் தந்துருபாயங்களையும் பயன்படுத்தி கொண்ட முன்னேற்றகரமானதொரு விஞ்ஞானி ஆவார்.
முறையியலுக்கு எதிரானது என்ற நூலிலே வேப்ராண்டினுடைய முறையியல் சார்பான சார்வாத கருத்துக்களிலே மிக பொருத்தமான கருத்தாக நாங்கள் இதிலே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தால், விஞ்ஞானிகள் ஆய்வின் போது இறுக்கமான முறை ஒன்றை பின்பற்றி கொள்ள முடியாது. அவ்வாறு இருந்தால் அது விஞ்ஞானிகளுடைய சுதந்திரமான செயற்பாடுகளுக்கு தடையாக அமைவதோடு விஞ்ஞான வளர்ச்சிக்கும் தடையாக அமையும் என்பது போல் வேப்ராண்டினுடைய முறையியல் சார்பான எண்ணக்கருவாக இருக்கும். இந்த கலிலியோ தனது ஆய்வின் போது பல்வேறு நுட்பமான முறைகளை கையாண்டு தனது தந்திரோபாயங்களை பயன்படுத்தி கொண்டதன் ஊடாக வெற்றிகரமான ஒரு விஞ்ஞானியாக கருதப்படுகின்றார். எனவே அந்த 5வது விடையை நாங்கள் அதற்குரிய சரியான விடையாக கருதி கொள்ளலாம். அடுத்த வினாவை பாருங்கள். பின்னர் இந்த வாக்கியத்தில் பகுப்பாய்வு தன்மையினை காட்டுவதற்கு கருத்தொற்றுமை கொண்ட சொற்களை பயன்படுத்துவது அவசியமாகின்றது. பிஎன் பியுக்குடை பியுக்குட கியூ உட்குட கியூ எல்லா சகோதரனும் ஆண்கள். 2ஆம் எலிசபெத் மகாராணியும் சர்வசமமானவர்கள். பிஎன் நாட் பி எல்லா மனிதர்களும் மனிதர்களாவர். எந்த வாக்கியத்தில் பகுத்த தன்மையை காட்டுவதற்கு கருத்தொய்மை கொண்ட சொற்களை பயன்படுத்த அவசியமாகின்றது? எல்லா சகோதரனும் ஆண்கள். இது ஒரு பகுப்பாய்வு வாக்கியம். சகோதரன் என்று சொல்லுகின்ற போது கருத்துரிமை வாய்ந்த ஆண்கள் என்பதுதான் சகோதரன், சகோதரர் என்பதுதான் ஆண்கள். எனவே 2வது வாக்கியமானது கருத்தொற்றுமை கொண்ட சொற்களின் ஊடாக அந்த பகுப்பாய்வு தன்மையை வெளிக்காட்டுவதாக அமையும். நாற்பத்தி 6வது வினா. தொகுத்துரையினை நிராகரித்து தனது பொய்ப்பித்தல் முறையினை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் தர்க்கம் என்ற நூலின் கால்பொப்பர் பின்வருமாறு எழுதினார். எனது முன்மொழிவு வாய்ப்பு பார்த்தலுக்கும் பொய்ப்பித்தலுக்கும் இடையிலாக நிகழ்கின்ற சமச்சீரற்ற தன்மையை அடிப்படையாக கொண்டது. அந்த சமச்சீரற்ற தன்மை நிறையெடுப்பின் தர்க்க ரீதியான தன்மையிலிருந்து எழுகின்றது. அவர் தர்க்க ரீதியான சமச்சீரற்ற தன்மையினை முன்வைத்தார். நிறைக்கூற்றுக்கள் அந்த துறையுடன் தொடர்புடைய எல்லா விடயங்களையும் பொருந்துகின்ற போதிலும் அவை இருப்பினை உறுதி செய்யவில்லை. தனிக்கூற்றுகளிலிருந்து நிறைக்கூற்றை தர்க்க ரீதியாக பெறுவது சாத்தியமில்லை. ஆனால் நிறைக்கூற்றொன்றிலிருந்து தனிக்கூற்றொன்றினால் முரண்பட கூட்டு உள்ளாகலாம். அந்த விடயத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது தனிக்கூற்றுகளில் இருந்து நிறைக்கூற்றை தர்க்க ரீதியாக பெறுவது சாத்தியமில்லை. ஆனால் நிறைக்கூற்றொன்று தனிக்கூற்றொன்றினால் முரண்படுவதற்கு உள்ளாகலாம் என்பது பொப்பருடைய அந்த தொகுத்தறியை நிராகரித்து தனது முன்மொழிவாக இவை வலியுறுத்துகின்ற தன்மையினை நாங்கள் காணுகின்றோம். அடுத்த வினா. கொலை குற்றம் ஒன்றில் குற்றவாளி என கண்டறிவதற்கு நபருக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பில் மிகவும் பொருத்தமானது என கருதக்கூடியது எச்சரிக்கை மற்றும் பழிக்குப்பழி தண்டனை, எச்சரிக்கை மற்றும் புனர்வாழ்வு தண்டனை, புனர்வாழ்வு மற்றும் பழிக்குப்பழி தண்டனை, மறுசீரமைப்பு மற்றும் பழிக்குப்பழி தண்டனை, மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அளிக்கும் தண்டனை. எனவே எச்சரிக்கை மற்றும் பழிக்குப்பழி தண்டனை வழங்குவதன் ஊடாக நபருக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பில் பொருத்தமான கொலை குற்றத்தை தடுக்கக்கூடிய ஏனைய நபர்களுக்கு அது எச்சரிக்கையாக அமைவதோடு அவருக்குரிய தண்டனையாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். எனவே 1வது விடையை நாங்கள் அங்கே சரியான விடையாக தெரிந்து கொள்ளலாம். 48வது வினா. தேற்றமாக அமைகின்ற கூற்று. எனவே அது உய்த்தறி முறைப்படி ஏற்கப்படக்கூடிய வலிதான கூற்று என்ற வகையிலே அந்த 48வது வினாவுக்கு நாங்கள் இங்கே 3வது விட தேற்றத்தை நீங்கள் நிறுவிக்கொள்ளலாம். இதை காட்டுகின்ற எடுக்கின்ற போது நிபந்தனை பொறியைக்கான நெடுகோள் பின்னட குறியளவாக்கி fx உட்கூட குறியளவாக்கி gx அங்கே தனிமையாக்கம் செய்வோமா இருந்தால் fy ஆக வரும். எனவே நாங்கள் நிறையளவாக்கம் fx உட்கூட gxஐ அங்கே நிறுவி காட்ட முடியும். அவதானித்துக் கொள்ளுங்கள். நிறையளவாக்கி fx உட்கூட gx உட்கூட குறியளவாக்கி fx உட்கூட gx என்கின்ற போது இது நிறையளவாக்கி fx உட்கூட gx நிபந்தன பெருகைக்கான எடுகோள் குறியளவாக்கி fx உட்கூட
குறையளவாக்கி ஜிஎக்ஸை நாங்கள் காட்டணும். குறையளவாக்கி எஃப்எக்ஸ் நிபந்தனை, இதை எஃப்ஐயா தனிமையாக்கிறோம், இதை எஃப்ஐ உட்கூட ஜிவையா தனிமையாக்கிறோம். இங்கே ஜிவை வருமாக இருந்தால் பொதுமையாக்கத்தில் குறையளவாக்கம் ஜிஎக்ஸை முடிவாக காட்டலாம். எனவே அந்த வினாவுக்கு அந்த விடை மூன்றாவது விட சரியான விடையாக அமைகின்றது. 49வது வினா, முயல்கள் கொம்புடையவை, கொம்புடையவை பறக்கக்கூடியவை. ஆகவே முயல்கள் பறக்கும். அந்த வாரத்திலே வாய்ப்பினை சோதிப்பதற்கு தனியான உண்மை விருட்சம் என்று பார்க்கின்ற போது நிறையளவாக்கி எஃப்எக்ஸ் கூட ஜிஎக்ஸ், நிரலாக்கி ஜிஎக்ஸ் கூட ஹெச்எக்ஸ், ஆகிய நிரலாக்கி எஃப்எக்ஸ் கூட ஹெச்எக்ஸ் அது முழுவதனுடைய மறுப்பு. இங்கே நாங்கள் தனிமையாக்கம் செய்திருக்கின்றோம். அதாவது அளவாக்க மறுப்பாக்கத்தை பிரயோகித்தால் மறுப்பாக்கம் உள்ளே நோக்கி நகர்கின்றது. எனவே அதை நாங்கள் சரியாக மேற்கொள்ளுகின்ற போது முன்னட பின்னடைய மறுப்பு அங்கே விடையாக அமைகின்ற தன்மையை நாங்கள் காணலாம். அந்த விடையை பொறுத்தவரையில் இங்கே நாங்கள் குறை தனிமையாக்கம் செய்கின்ற போது எஃப்ஐ நோட் ஹெச்வை, நிறை தனிமையாக்கம் செய்கின்ற போது நோட் ஜிஎக்ஸ் உட்கூட ஹெச்எக்ஸ் அது வையாக இருக்கின்றது. இங்கே நிறையளவாக்க நோட் எஃப்ஐ ஜிவை. எனவே இந்த இரண்டாவது விட அந்த வினாவுக்குரிய சரியான விடையாக உண்மை விருட்சத்திலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறை தனிமையாக்கம் அது உள்ளடக்கப்படாமல் நேரடியாக அதை நாங்கள் தனிமையாக்குகின்ற போது எஃப்ஐயை ஹெச்வையை புதிய மாறியை பயன்படுத்தி இருக்கிறோம். அதே போல் இங்கே நிறை தனிமையாக்கங்களுக்கு அதே மாறி நோட் ஜிவை ஹெச்வை நோட் எஃப்ஐ ஜிவை. அப்போ இங்கே நிறைவடைந்த விருட்ச வரைவு மூடியதாக இருக்கின்றது. எனவே அது வாய்ப்பானதாக அமையும். 40ஆம் ஏறத்தாழ கிமு 40,000 ஆண்டுகளுக்கு காலப்பகுதியில் இருந்து இலங்கையில் பரந்துபட்ட மக்களை பின்பற்ற எந்த சொல் குறிப்பிடுகின்றது? பரந்துபட்டு காணப்பட்ட மக்கள் இலங்கையிலே எந்த சொல் பதத்தினூடாக அறியப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பலாங்குடை மனிதன் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றார்கள். இந்த நிகழ்வினூடாக நாங்கள் 2020 வினாத்தாளோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். 1 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்குரிய சரியான விடைகளை நாங்கள் இங்கே அவதானித்திருக்கின்றோம். மாணவர்கள் இந்த விடைகளை நீங்கள் மீண்டும் ஒரு தரம் அவதானித்துக் கொள்வதனூடாக அதற்குரிய சரியான விடைகளை தீர்க்கமாக அறிந்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு ஒலிபரப்பினூடாக நாங்கள் புதிய ஒரு வினா பத்திரத்தோடு உங்களோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.